எங்களுடைய கிழக்கு மாகாண ஆளுநர் மாணவர்கள் செந்தில் தொண்டமானவர்கள் இப்பொழுது இங்கே வருகின்ற கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையை ஒளியேற்றி கடந்த ஒரு தசாப்த காலமாக பல்வேறு நெருக்கடிக்கு மத்தியில் நாங்கள் இருந்து எங்களுடைய இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அதிவேக ஜனாதிபதி கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த சிந்தனையை எங்களுடைய கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களுடைய கோரிக்கை அதனோடு இணைந்ததாக எங்களுடைய அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இங்கே வருகின்றதற்கும் கிழக்கு மாகாண சபையோட சீஃப் செக்ரட்டரி அவர்கள், லோக்கல் கவர்மெண்ட் செக்ரட்டரி மணிவண்ணன் அவர்கள், கவர்னர் செக்ரட்டரி அவர்கள், ஹெல்த் செக்ரட்டரியும் முனிசிபல் கமிஷனர் அவர்கள், ஏசிஎல்டி அவர்கள், கௌரவ கல்யாண அமைச்சர் அவர்களின் செயலாளர் அவர்கள், கௌரவ வியாழேந்திரன் அவர்களின் செயலாளர் உஸ்மான் அவர்கள், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதி தலைவர் திரு கணபதி கருணாநிதி அவர்கள் மற்றவர்களுக்கும் அனைவருக்கும் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சியா எல்லாருக்கும் சந்தோஷம் அப்படி தெரியுது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், நான் முதல்ல உங்களை எல்லாம் சந்திக்கும் போது நீங்க கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், என்னன்னா எங்களுக்கு எப்போ பர்மனண்ட் ஆக போறீங்க. அப்போ அந்த கேள்விக்கு எனக்கே பதில் தெரியல. உங்களுக்கு எப்படி நான் பதில் சொல்றது, என்ன பதில் சொல்றது? இந்த நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்க எப்படி ஒரு கேள்வி எனக்கு கேட்குறீங்க? இதுக்கு பின்னாடி பல ஜனாதிபதிகள் இந்த நாட்டில் இருந்திருக்காங்க, பல ஆளுநர்கள் இருந்திருக்காங்க, பொருளாதாரம் மிக சிறப்பாக இருந்த காலங்கள் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம், 12 வருஷம், 8 வருஷம், 5 வருஷம் இந்த காலப்பகுதியிலெல்லாம் பண்ண முடியலன்னா இப்போ எப்படி பண்ண போறோம்? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக என் மனசுல இருந்துச்சு. அப்ப எப்படியாச்சும் உங்களுக்கு அதை பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு எனக்கு கௌரவ அமைச்சர் வியாழேந்திரன் அவர்களும் கௌரவ அமைச்சர் பிள்ளையான் அவர்களும் எனக்கு பக்கபலமா பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாங்க. இந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்கணும். ஃபர்ஸ்ட் நான் முதல்ல உங்களோட சின்ன கதையை நான் முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்கிட்ட ஆளுநர்கள் கூட்டம் நடக்கும்போது பிரைம் மினிஸ்டர்கிட்ட வக்கும்புற மினிஸ்டர் இருக்கிறாப்புல, ஸ்டேட் மினிஸ்டர் ஃபார் லோக்கல் கவர்மெண்ட், அவர் நானும் ப்ரப்போஸ் பண்ணுறேன். பிரைம் மினிஸ்டர் ப்ரப்போஸ் பண்ணும்போது எல்லா ஆளுநர்கள் சார்பாக ப்ரப்போஸ் பண்ணும்போது வக்கும்புற மினிஸ்டரும் அந்த நேரத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை சார் அது செஞ்சாகும். பிரைம் மினிஸ்டரும் ஓரளவுக்கு வந்துட்டார், சரி கொடுத்துருவோம், எல்லாத்துக்கும் கொடுக்கணும், அது சரி சரி நியாயமான ஒரு கோரிக்கை தான் அப்படி. ஆனால் நிதி பற்றாக்குறையின் பிரச்சனை வந்துருச்சு. அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம், நிதிக்கு என்ன பண்ண போறோம்? அப்ப நிதித்துறை இருக்குது ஜனாதிபதி கிட்ட. அங்க இருந்து நானும் வியாழேந்திரன் மினிஸ்டரும் பிள்ளையான் மினிஸ்டர் அவர்களும் ஜனாதிபதியை போய் அதுக்கப்புறம் ஒரு நாள் சந்திக்கும் போது ஜனாதிபதி கேட்கிறோம், இந்த மாதிரி நிதி பற்றாக்குறையா இருக்குது, அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஜனாதிபதி என்ன சொன்னார்னா, செஞ்சது கண்டிப்பாக செய்யணும்,
ஆனால் இன்னைக்கு வந்து பொருளாதாரம் பயங்கர வீழ்ச்சியில் இருக்குது. எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடு, அதுக்குள்ள நம்ம இது ஏதாச்சும் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா. அப்போ நான் வெளியில் வந்து சில பேர்கிட்ட சொல்லும்போது இதே தான் சார் எல்லா ஜனாதிபதிகளும் சொன்னாங்க, இதே தான் சார் எல்லா ஆளுங்களும் சொன்னாங்க, இதே தான் முதலமைச்சர்லாம் சொன்னாங்க, ஆனால் யாரையும் கட்டி கொடுக்கல, இதுவும் அதே மாதிரி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் 1.5 வருஷம் அந்த ஜனாதிபதி வேலை செய்கிறதுனால அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு கரெக்டாக அவருக்கு தெரியும். இன்ஃபேக்ட் கடந்த 15 வருஷத்துக்கு நான் அவருக்கு எதிராக வந்து தேர்தல் கேட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அவரோட ஒர்க்கிங் சிஸ்டம் பற்றி எனக்கு அவருக்கு தெரியாது. பட் இந்த 1.5 வருஷமா அவர்கிட்ட பழகும் போது அவரோட ஒர்க்கிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. நிறைய டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும், மணிவரனுக்கு தெரியும், நிறைய டாக்குமெண்ட்ஸ். ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி சம்பந்தமாக இந்த டாக்குமெண்ட் அனுப்புங்க, அந்த டாக்குமெண்ட் அனுப்புங்க, இதை அனுப்புங்க, அதை அனுப்புங்க, இந்த கேபினெட் பேப்பர் வரும்போது இதுக்கு கன்சர்ன் அனுப்புங்க, ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஜனாதிபதிக்கும் ஒரு 10 வாட்டி பார்த்தோன்னா அதில் 3 வாட்டி உங்கள் சப்ஜெக்ட் பேசிடுவாங்க. அந்த பிராதேச பகுதி பர்மனன்ட் கேட்டிருக்கேன், அது இப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்குது, இது அடுத்த மாதம் கேபினெட் இருக்கும். ஒரு ஜனாதிபதிக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த ஞாபகம் வச்சிருந்தார். கிட்டத்தட்ட 3 தடவைக்கு ஒரு வாட்டி என்ன பற்றி சொல்லுவார். இந்த மாதிரி இப்படி போயிட்டு அது போயிட்டு வந்துடும். இப்படி காலம் போயிட்டே இருக்கும் போது கேபினெட் போச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, இது வந்துச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 1 மாதத்துக்கு முன்னாடி நம்பிக்கை இல்லை. நீ எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க, எலெக்ஷன் கமிஷன் சட்டம் வந்தோடனே எந்த அப்பாயின்மெண்ட்டும் போட மாட்டாங்க, அது எனக்கு 3 மாதம் போகும். போனோடனே அதுக்கு பிறகு வந்து என்ன நடக்குது, அப்பாயின்மெண்ட் வருதா இல்லை அது இன்னும் தள்ளி போதான்னு தெரியலையே, அப்போ என்ன செய்தி யோசிச்சுங்க. கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து ஜனாதிபதி பேசுகிறார். நீ கேட்ட அந்த பிராதேச சபாக்குள்ளேருந்து எல்லா அப்பாயின்மெண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு, உடனே அப்பாயின்மெண்ட் கூட அப்படின்னு. அப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எவ்வளோ ஜனாதிபதிகள் காலத்தில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கீங்க, ஆளுநர் இருந்திருக்காங்க, முதலமைச்சர் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த கால பகுதியில் செய்ய முடியாமல் இன்னைக்கு நாடு ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கும்போது, ஏன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வாலண்டியராக ஒர்க் பண்ணி கேஷுவல் எத்தனையோ பேர் இருக்காங்க, 10 வருஷம் 15 வருஷம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, நிறைய இதில் இருக்கிறாங்க. நாளைக்கு யாரும் இங்கே தான் உடனே கோர்ஸுக்கு போனால் உடனே ஸ்டே கொடுப்பாங்க. என்ன எதுன்னு விசாரிக்கிறது முதல்ல ஸ்டே கொடுத்து தான் விசாரிக்கிறது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த வேலை திட்டம் பாதிப்பாகக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக டாக்குமெண்டேஷன் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஐஎம்எஃப் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் புது அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க, பர்மனன்ட் எல்லாமே. அதையும் கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் பண்ணி எல்லாம் பண்ணி நமக்கு இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் ஜனாதிபதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து அவரை பாராட்டுறதை தவிர எதுவுமே சொல்ல. அதே நேரத்தில் இங்கே இருக்கிற அமைச்சர் கௌரவ வியாழேந்திரன் அவர்கள், கௌரவ பிள்ளையான் அவர்கள் தொடர்ந்து எனக்கு வந்து எப்போ இன்னைக்கு 2 பேரும் கலந்துக்க முடியல, அதான் எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் அதில் ஃபுல் முயற்சி. எப்போ கொடுக்க போகிறீங்க, இந்த வாரமா அடுத்த வாரமா, இந்த வாரமா அடுத்த வாரமான்னு சொல்லி. பட் 2 பேருக்கும் இன்னைக்கு 2 ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண கமிட்மெண்ட் இருந்தனால இதை வந்து கொடுக்க முடியாது சொல்லி. அதே மாதிரி சில பேருக்கு வந்து பேர்கள் வந்து எடுபடாமல் இருக்குது லிஸ்ட்டில், அவங்களுக்கு அப்பீல் கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்பீலில் கண்டிப்பாக அவங்களே உள்ளெடுக்கிறதுக்கான என்னென்ன நடவடிக்கைகளால் செய்ய முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும். ஏன்னா எந்தெந்த சபையில் சம்பளம் கொடுக்க முடியுமோ அதை எக்ஸாம் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு சீஃப் செக்ரட்டரி அப்ரூவல் தேவைப்பட்டுச்சு. சீஃப் செக்ரட்டரி கவர்னர் செக்ரட்டரி உட்காந்து அதை ஃபுல்லாக மணிவரனோட ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணி லோக்கல் கவர்மெண்ட் செக்ரட்டரியோட அதுக்கும் தேவையான வேலை திட்டங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 360 பேரா, இங்கே 360 பேருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது. 200 பேரோ 150 பேரோ என்னென்ன வழிகள் இருக்குதோ அனைத்து தடைகளையும் உடைத்து தான் இன்னைக்கு இந்த அப்பாயின்மெண்ட் கைது செய்யணும். அதே மாதிரி ஜனாதிபதி பற்றி ஒரு கலவு சொல்லணும். 1900 நான் அப்போ மலேசியா போயிருந்தப்ப
வாழ்க்கை இருண்டமயமானதாக இருந்தது. ஆனால் இன்று அது ஒளியேற்றப்பட்டிருக்கிறது. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பிரகாசமான ஒரு நன்னாள் இந்த நாள். ஆம், எங்களுடைய கிழக்கு மாகாண கௌரவ ஆளுநர் மாண்புமிகு செந்தில் தொண்டமான் அவர்களோடு இணைந்து எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் கௌரவ சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களோடு இணைந்து மற்றொரு ராஜாங்க அமைச்சர் எங்களுடைய சதாசிவம் வியாழேந்திரன் அவர்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியின் காரணமாக பல்வேறு சாதுரியமான காய் நகர்த்தலினூடாகத்தான் எமக்கு இந்த நிரந்தர நியமனம் கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த நிரந்தர நியமனத்தினை வழங்குவதற்காக இந்த நாட்டினுடைய இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய அதிவேந்தக ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் அதே போல எங்களுடைய பிரதிநிதிகளுக்கும் நாம் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்து இவ்வளவு நேரமும் மிக சிறப்பான முறையிலே ஆழமான கருத்துக்களை வழங்கிய எங்களுடைய பிரதமாதிரி கிழக்கு மாகாண ஆளுநர் மாண்புமிகு செந்தில் தொண்டமான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இப்பொழுது எங்களுடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் திருக்கரங்களினால் இந்த நியமன பத்திரம் நிரந்தர நியமன கடிதங்கள் வழங்கப்படுகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. சோமசுந்தரம் சுரேஷன் அவர்களை அழைக்கிறோம். சோமசுந்தரம் சுரேஷன். அடுத்ததாக நாம் அழைப்பது B13 செல்வராசா சசிகாந்த ராஜா. அடுத்ததாக மகேசன் ரமேஷ் குமார். அடுத்து B35 திருமதி சுஹாசினி நிரோஷன். அடுத்ததாக B36 எம் ரவீந்திரன். அடுத்து B89 ராசலிங்கம் பரமசிவம். அடுத்ததாக அகமது லப்பே அமீர். B90 அகமது லப்பே அமீர். அடுத்ததாக நாம் அழைப்பது B118 சிவனேசராஜா பவதர்ஷா. B119 முகமது ஃபரீத் ஃபாமிஸ் ஹக். அடுத்து B123 முகமது அப்துல் காதர் ரஜிபா. அடுத்து B124 ஷண்முகம் ரோஷான். அடுத்து B132 புகாரி ஃபரீனா பேகம். B8 லத்தீப் முகமது ஃபைரூஸ் சுல்ஃபிகா. அப்துல் மஜீத் சுல்ஃபிகா. அடுத்ததாக அழைப்பது B198 தங்கராசா கேதீஸ்வரன். B225 திருமதி இப்ராஹிம் சமீனா. B249 திரு பரமானந்தம் தனுஷன். அடுத்து B251 ஆர் சிவகா. அடுத்து B252 எஸ் ஜானகராசா. திருமதி ரஞ்சித் குமார் பிரபாலி. அடுத்ததாக B265 செல்வராசா தனுராஜ். அடுத்ததாக B267 பலிப்போடி உதயராசா. தயவு செய்து நியமன பத்திரங்களை நியமன கடிதங்களை பெற்றவர்கள் உங்களுடைய ஆசனங்களில் தொடர்ந்து அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து B269 சுகுமார் தசுநாத்தி துஷாந்தி. 269 எஸ்
துஷாந்தினி. அடுத்து பி 309 சீனி முகமது முஹைதி. 7 தேவதாஸ் காண்டீபன். அடுத்து 403 எம் சரண்யா. அடுத்து 406 ஐ தயஸ்காந்த். அடுத்து 409 சுந்தரலிங்கம் கேதரசிங்கம். அடுத்து 419 ஏ இதயராஜ். அடுத்ததாக 421 எம் கவிதாஸ். அடுத்து 422 கே மேகநாதன். நானூற்றி 27 என் கமலவாணி. கமலவாணியை தொடர்ந்து 475 டி ஜீவநாதன். 475 டி ஜீவநாதன். அதனை தொடர்ந்து 478 HMM சுதிகன். இலக்கம் 91 அடுத்ததாக இலக்கம் 92 எம் அருள் பிரகாஷ் வாழைச்சேரி. ஊழியர்கள் தான் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு மிகப்பெரிய பணி செய்தார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த பணி எவ்வளவு பேசப்பட்ட பொழுதும் அவர்களது நியமனம் கூட கிடைக்காத காலப்பகுதியில் உயிரை பணியை வைத்து ஒரு போராட்ட களத்தில் ஒரு போர் வீரர் எவ்வாறு பணிபுரிவாரோ அதுபோல் அவர்களுடைய பிரதேச சபை இந்த சுகாதார தொழிலாளர்கள் பணிபுரிந்தார்கள் என்பது எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை. முதல் அதற்கு உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். வழங்கும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து உங்களுக்கான நியமனங்களை வழங்கி சென்ற கௌரவ ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களையும் மற்றும் தற்போது இங்கு வீட்டிற்கும் எங்களுடைய உள்ளாட்சி ஆணையாளர் பிரகாசண்ணன் அவர்களையும் மற்றும் எங்களுடைய கௌரவ ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஐயா அவர்களுடைய செயலாளர் என்னுடைய தோழர் வருண் அவர்களையும் மற்றும் எப்போதும் எந்த வேளையிலும் பிரதேச சபைகளாக இருக்கட்டும், நகர சபையாக இருக்கட்டும், மாநகர சபையாக இருக்கட்டும், மக்களுக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கும் எங்களுடைய கௌரவத்துக்குரிய செயலாளர்கள் மற்றும் இந்த பிரதேச சபை ஊழியர்கள் உங்கள் அனைவரையும் கௌரவ ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் ஐயா அவர்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வரவேற்றவனாக இந்த நிகழ்வு இங்கு இன்றைய தினம் நியமனம் பெற வந்திருக்கின்ற உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம், அதாவது கடந்த காலங்களில் ஒரு பொறுமையோடு நீண்ட காலமாக குறைந்த வருமானத்தில் மக்களுக்காக சேவை செய்த உங்களுக்கு என்னுடைய கௌரவ ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் ஐயா அவர்களும் கௌரவ ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் ஐயா அவர்களும் கௌரவ ஆளுநர் ஊடாக அதிவேதங்க ஜனாதிபதி அவர்களுக்கு விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இன்றைய தினம் உங்களுக்கு